நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல இத்தனை பேர் வந்தீங்களே, அவன் மட்டும் தனியா என்ட்ரில வர்றான். ஏன்னா தனி இருக்கோம். அதான் வந்துட்டேன். சரி, நீ அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஏய், அவங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லப்பா. அவங்க ரோசா பூ பேர் என்ன? மோனாலிசா. மோனாலிசா. வாவ். மை டியர் லிசா மாதிரி. கைய வைக்காத. பெர்ஃபார்மன்ஸ்ல தான் நைஸா வைக்கற. இப்பவே வா. ஓகே, இன்னைக்கு என்ன படம்? இதா மகன். அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், சண்டைக்கு சாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். நாட்டம் பிடிச்ச ஆம்பளைகளும் போட்டுக்கலாம், முழுகாம இருக்கிற பொம்பளைகளும் போட்டுக்கலாம். பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போம் சார். இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. நான் மட்டுமா ட்ரெயின்ல போறேன், நீங்கள தானே ட்ரெயின்ல போறீங்க. எல்லாம் எஃபெக்ட் கொடுங்கடா, நான் மட்டும் தனியா குத்துனுக்குறேன். எல்லாம் கைய மேல தூக்குங்க. நீ தூக்குப்பா. இல்ல உட்காந்து கேடா தூக்கணும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அப்படியே நைட்டு 10 மணிக்கு மேல ஆடுவீங்கல்ல, அந்த மாதிரி ஆடுங்க. எப்பா பாலாஜி, நீ மட்டும் நான் பிளைட்லயா போற? நீ ட்ரெயின்ல தான் போற. கைய தூக்கு மேல. நீ என்னப்பா வேடிக்கை பாக்குற? நீ கைய தூக்கு. நீ தூக்குமா, கல்யாண பொண்ணு நினைச்சிடாத. பழனியோட ப்ரோகிராம். டேய் சக்தி, டேய் பாத்ரூம்ல பின்னாடி என்னடா பண்ற? ட்ரெயினுக்கு டீசல் போட்டுட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக் ட்ரெயினுக்கு டீசல் போட்டுனுக்குறியா? கன்ஃபியூஸ் ஆகுதுடா. எலக்ட்ரானிக் ட்ரெயின் அது. கேட்கணும் தான் போட்டேன். எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு டீசல் போடுறியா? வாடா வெளியே, நிறைய கஸ்டமர் காத்து நிக்கிறாங்க. டேய், உன்னால எவ்வளவு கஸ்டமர் காத்து நிக்கிறாங்க தெரியுமா? ஏடா கஸ்டமர் சொன்ன கஷ்டத்தை பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்காருங்க. ஆமா, இவர் மட்டும் அப்படியே பில் கேட்ஸ் மாதிரி இருக்காரு. கண்ணாடியை போடுற மூஞ்ச பார்க்க முடியல. என்னோட பேசு. ஆடா என் பர்சனல் பத்தி பேச அவ்வளவுதான்டா. பர்ஸ்ல 10 பைசா கூட இல்ல, இவருக்கு பர்சனாலிட்டியா? டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிற? வியாபாரத்தை ஆரம்பிடா. ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. உண்மை தோற்பதில்லை, பொய்மை ஜெயிப்பதில்லை, வாய்மை வெல்லும், சத்தியமே ஜெயம். ஏம்பா, அது என்னப்பா சத்யா ஜெயா அவரு பொம்பளை பேரா சொல்லுற? டேய் நாய்க்கறி துண்டுற நாயே, உனக்கெல்லாம் அது தெரியாதா? அவன் சத்யா ஜெயான்னு பொம்பளை பேரா சொன்னான். உன் கதை எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் விழும். சத்தியமே ஜெயான்னு சொன்னான்டா. அந்த தெலுங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா, வேணாத பெரியவர்கிட்ட சொல்லு. ஆமா, இவருக்கு அப்படி தெரிஞ்சிடும். டேய், நீ என்னடா பண்ற? வியாபாரத்தை ஆரம்பிடா. அதான் பாத்தீங்களா சார், கடல்ல கப்பல் போகுது சார், வாரத்துல ஏரோப்ளேன் போகுது சார். ஆத்துல கோவணம் போகுது, காத்துல மானம் போகுது, சேத்துல பண்ணி போகுது. விஷயத்த சொல்லுடா. சொல்லிட்டாங்க சார், சொல்லிட்டாங்க சார், சூப்பரா சொல்லிட்டாங்க சார். அப்படியேப்பட்ட பயணத்துல கூட கிடைக்காத பொருள் நம்ம ரயில் பயணத்துல கிடைக்கும் சார். ஆமா ஆமா, இவங்க அப்படியே ரோல்ஸ் ராய் காரு, அப்படியே பிளாட்டினம் மோதிரம் கொடுத்துருவாங்க. ஒரு நாத்தம் முடிச்ச சென்ட் பாட்டில், இத்து போன சோப்பு டப்பாயும் தருவாங்க. ரோட்ல நாய் கூட சண்டை போட்டு அந்த பொரிய புடிங்கி துண்டுற நாய், நீ ரோல்ஸ் ராயல் காரை பத்தி பேசுறியா? ஒழுங்கா வியாபாரத்தை ஒழுங்கா பண்ணுங்க சொல்லிட்டேன். டேய், நீ ஆரம்பிடா. டேய், அங்க என்னடா அந்த பொண்ணிய பாத்து நிக்கிற? கை தட்டுங்க சார், கை தட்டுங்க சார். சிம்பிள் சிட்டிக்கு சூப்பர் ஸ்டார், பப்ளிசிட்டிக்கு பவர் ஸ்டார், இடுப்புக்கு சிப்ரா, நடிப்புக்கு சிவாஜி, பிரம்மாண்டத்துக்கு டைரக்டர் சங்கர், பிரம்மாண்டமான உருவத்துக்கு நம்ம ரோபோ சங்கர். அப்படியேப்பட்ட ரோபோ சங்கர் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு டவுசரே இதோ. அப்படியேப்பட்ட ரோபோ சங்கர் பயன்படுத்த
கேட்கலாம் சார் கேக்குறோம் அறிவு இருக்கா அறிவு இருக்கா முட்டாள் ஜனமே சோறு தூண்டுறியா வேற ஏதாவது தூண்டுறியா நல்லா கேட்டனாப்பா நான் நல்லா கேட்பேன் வந்து உட்கார்றான் டேய் அவன் வியாபாரத்துல ஏலம் கேட்க சொன்னா நீ அவன் அசிங்கமா கேக்குறியா உன்னை விட நான் மோசம் பண்ண ஆள் தெரிய மாட்டான் கம்முன்னு மூடிக்கு நிக்கலு வயசாச்சு டேய் கேக்குறோம் சார் நம்ம ரோபோ சங்கர் பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு டவுசர் சார் விலை 10 ரூபாய் சார் கேட்கலாம் சார் 50 ரூபாய் 50 ரூபாய் கேட்டாரு அவன் 50 ரூபாய் கடன் கேட்டாலும் கேட்பான்டா அந்த கைத ஒழுங்கா கேள்றா அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்ல 50 ரூபாய் இங்கே வச்சேன் அப்படியே ஒண்ணு வச்சேன் டேய் என் வெறுப்பேத்தாத சொல்லிட்டா டேய் நீ போய் ஆரம்பிடா கடுப்பேத்தி நிக்க கேட்கலாம் சார் விலை 10 ரூபாய் சார் 80 ரூபா 80 ரூபாய் நம்ம சிங்கம் பூத்தி 80 ரூபாய் கேட்டுருக்காங்க ஜோரா கை தட்டுங்க சார் அப்பா சிங்கம் பூத்தி பார் 80 ரூபாய் கேட்டுருக்காரு ஆனா டவுசர் போடுற பழக்கம் இவருக்கு இல்ல எடுத்தல இதுவோ நம்ம கட்படி கேத்துட்டு போய் 100 ரூபாய் 100 ரூபாய் கேட்டார் சார் நம்ம வள்ளல் உடுமலை 100 ரூபாய் கேட்டார் சார் 100 ரூபாய் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க சார் ஏறா துட்டு வாங்கிடுறா ஏய் பெருசு முதல்ல துட்டு கொடு கையில வாங்க யாரையும் நம்ப முடியல டவுசரை கொடுப்பா டவுசர் உங்களுக்கா எனக்கு இல்லப்பா நான் எக்ஸ்போ சர்க்கஸ்ல வேலை செய்யறேன் சரி அங்க என்ன குதிரை சாணி ஆள்றியா யானை சாணி அள்ளி போடுறப்பா குருத்தை பார்த்தாலே தெரியுது ஏய் நான் ஆசையா ஒரு யானை வளர்க்குறேன் அந்த யானை ரொம்ப நாளா அம்மனத்தோட அலையுதா அதை பார்க்க எனக்கு பிடிக்கல நானும் எங்கெங்கயோ டவுசர் தேடி பார்க்கறேன் கிடைக்கல இங்க வந்த இது கரெக்டா இருக்கு அடாடாடாடா என் செல்ல யானைக்கு அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்குதுப்பா சூப்பர் சார் ஜோரா கை தட்டுங்க சார் பாத்தீங்களா சார் ஏடிஏ ரோபோ சங்க டவுசர் இடிஏ போய் யாரை டவுசர் இதுதான் சார் வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கை கை தட்டுங்க சார் பாத்தீங்களா 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம ஐயா அவர்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார் சார் அதனால நம்ம கம்பெனி சார்பாக நம்ம 16 வயது பிறந்த நடிச்ச கமல் சாரோட கோபடம் பரிசாக தர சார் அடுத்தபடியாக சார் நம்ம விற்பனைக்கு உள்ள பொருள் என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஒப்புலியா பல்லு வளர்க்கிற பிரஷ் சார் போய் ஒப்பிலியா பல்லு வளர்க்காது கை தட்டுங்க சார் சூப்பர் சார் யாருமே இந்த பிரஷ் விலை கேட்கத்தால நம்ம கம்பெனிக்கே இதை வச்சுக்கிறோம் சார் கான்செப்ட முடிச்சிடலாம் சார் ஏம்பா, கேட்கலாம் சார் என்னோட கேட்கலாம் சார் அந்த ஜிகினா ஜிப்பாவும் அந்த பிங்க் வேஸ்டியும் எவ்வளோ இது என்ன தே அது காஸ்டியூமர் கிட்ட தான் சார் கேட்கணும் நமக்கு தெரியாது சார் ஏன் ஏழை எடுக்க போறியா இல்ல கண்டிப்பா இல்ல ஆனா ஒருத்தர் அடிச்சு வேலை வாங்குறேன்றதை உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் அந்த பொண்ணை போட்டு நாளா இருக்கேன் டமால் அடி அமுதனோட போட்டு அந்த அடி அடிக்கிற பாஸ்